ஹாய், நான் உங்கள் நெல்சன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இது வந்து நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது ஆனால் எப்படி தான் வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னே தெரிலப்பா. இது கிட்டத்தட்ட இந்த வீடியோவே வந்து 3வது வீடியோவாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா 2 தடவை எடுத்துமே சரியாக வரல எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால அப்படி இருக்குது, சரியாக பேச வரல. பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக கொண்டு வந்திருக்கேன். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிறுக்காகத்தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். திருச்சியில் ஓரளவுக்கு ஃபேமஸான இடம் தான் அந்த இடம். எல்லாருமே போவாங்க, அங்கே தான் போகிறோம். போயிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஐயா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. போயிட்டு வரதான். நான் மட்டும் போல, நம்ம தம்பி ஒருத்தர் வராப்புல. நம்ம தம்பினா நம்ம ஃப்ரெண்டு. போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம். போய் இப்போ நம்ம தம்பியை கூப்பிட போவோம். போயிட்டு வருவோமா? நம்ம தம்பி தம்பி இப்படிப்பட்ட ஒரு தம்பி மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. சரி, நாங்க அப்படியே டைம் ஸ்லாப்ல போட்டு சங்கரு நான் சொல்றேன், அதுக்கு அங்க போயிட்டு சொல்றேன். அவன் தூங்கிட்டான்டா. ஹலோ எவன்டா அது? வணக்கம், இது உங்கள் பொன்னர். நான் உங்கள் சங்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் வந்து இப்போ புது பாலம் கட்டிட்டு இருக்காங்க. காவிரி பாலம் வந்து பக்கத்தில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது இங்கேருந்து தெரியல. அவங்களுக்கு அங்கே லைட்டிங் இருக்கு. அங்கே லைட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? வேலை நடந்துட்டு இருக்கு. காவேரி பாலம் வேலை. இப்போ வந்து நீ வண்டியில ஏறும்போது ஒருத்தரை பத்தி கேட்டீர்ல, எங்கனே அவரு அப்படின்ல. சங்கரனே, this is my அண்ணன். This is my அண்ணன்ல. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. இருந்தாலும் எங்க அண்ணன் தான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் வருவாங்க. அவர் பேசுறதுலாம் தனி திறமை. அவன் பேசுறது தனி திறமை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொன்னதுக்காகவே இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கர வீட்டுக்கு போய் சங்கரை எழுப்புறோம். என்ன பண்ற சங்கர்? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. சரி गाइस, இப்போ நம்ம போய் சங்கர் எழுப்புவோம். சங்கர் எழுப்பிட்டு நம்மள திட்டணும். சங்கர் எழுப்பிட்டு காவேரி பாலத்துல வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு பார்த்தா மணி 6 ஆகுது. சூரியன் மேல வர மாதிரி தெரியல. நான் எப்பவுமே இப்படி போவேன். இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க. அப்படி இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். சங்கரனாவ் இங்க பாருங்க, கண்ணு முழிங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏய், ஆனா இப்ப நம்ம 3 பேர் போறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மாமா பையா, யார பார்த்து மாமான்ற? நீதானே மாமா. உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம். அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க 2 பேர், இப்ப நீங்க 2 பேரு
வரக்கூடாது. எந்த லிஸ்ட்ல வரக்கூடாது? வாண்டட் லிஸ்ட். அது அதாவது ஜனங்களே, இவன் வந்து எப்படின்னா பாலகர்ல வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. குழந்தை முகத்தை வச்சு ஊரே சுத்திட்டு இருக்கிறான். கேட்டாக்க சின்ன பையன்றான். 26 வயசு தான் அது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஓ இங்க பாருங்க என்ன மாதிரி பனியா இருக்குது. ஐயோ ஊட்டியில இருக்கோம். கொடைக்கானல். சத்தியமா சொல்றோம், இங்க வந்து கேமரால எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரியல. எங்களுக்கு வந்து ஒரு 10 மீட்டர் தாண்டி என்ன போகுதுன்னே தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு. முன்னாடி ஒரு சைக்கிள், ஒரு வண்டி போகுது, அது லைட்டு தெரியுது. சைக்கிள் போறாரு அவரு, இப்போ உங்களுக்கு தெரியுறாரு. அந்த மாதிரி ஒரு மூணு பொண்ணு முண்டமா இருக்குது. என்ன வெல்கம் டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி குளிக்கலாமா சொல்லு, குளிக்கலான்னு சொல்லு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் குளிக்க போறேன், வரியா வரலையா? யாரு? வாடா, என்னைக்கா ஒரு நாள் தான் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இருக்கா, நானும் வரேன். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்க.